தொலைக்காட்சி செய்தி மற்றும் இந்த யூடியூப் இவைகளெல்லாம் பலவாறாக தங்கள் எண்ணங்களின்படி மக்களின் எண்ணங்களாக பிரதிபலிக்கின்ற ஒரு அபாயகரமான சூழல் இப்பொழுது நிலவிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் நடத்தி கொண்டிருப்பது அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றக் கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்களின் உரிமைகளை மீட்டெடுக்கின்ற பாதுகாக்கின்ற கழகமாக நாங்கள் உருவாக்கி சட்ட போராட்டத்தை நீதிமன்றத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம். நீதிமன்றத்தில் நடத்தி கொண்டிருக்கின்ற நாங்கள் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் பொது தேர்தலில் நான் போட்டியிடுவதற்கு முக்கிய காரணம் எங்கள் பக்கம் தொண்டர்கள் இருக்கிறார்களா என்பதனை நிரூபித்து காண்பிப்பதற்காகத்தான் நான் அந்த தேர்தலில் போட்டியிட்டேன். சுயேட்சை சின்னம், பலாப்பழ சின்னம். 12 நாட்கள் தான் என்னுடைய தேர்தல் பிரச்சாரம் இருந்தது. அந்த தேர்தலில் இவரெல்லாம் என்னை எதிர்த்து நின்றவர்கள் தேர்தலை நடத்தினார்கள் என்பதை உங்களுக்கு நன்றாகவே தெரியும். தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு தொகுதியிலிருந்து ஓ பன்னீர்செல்வத்தை 6 பேர்களை ஓ பன்னீர்செல்வமாக அங்கே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்களெல்லாம் அங்கு வந்து நிற்பதற்கு செய்த சதி, எப்படியாவது பன்னீர்செல்வத்தை தோல்வியடை செய்ய வேண்டும், தொண்டர்களும் அவர் பக்கம் இல்லை, மக்களும் அவர் பக்கம் இல்லை என்ற நிலையை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று செயற்கையாக செய்த சூழ்ச்சி தான் அது என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த சூழ்ச்சிகளெல்லாம் முறியடித்து அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த கழகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதனையும், எங்களுடைய நோக்கம் சட்ட போராட்டம் நடத்தி அந்த உரிமைகளை மீட்டு தருவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது, இன்று வரை இருக்கிறது என்பதனையும், தேர்தலில் தனி கட்சி துவங்குவதோ இல்லை என்றும், தேர்தலில் போட்டியிடுகின்ற முடிவினை இன்னும் நாங்கள் எடுக்கவில்லை என்றதும், பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய சக்திகள் யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கினார்களோ அந்த சூழ்நிலையை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்பதனுடைய சட்ட போராட்டம் தான் எங்களுடைய போராட்டம் என்பதனையும் நான் முதலில் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தேவையில்லாத குழப்பங்களை தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் உருவாக்க வேண்டும் என்று உங்களை நான் மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மனதின் குரலாக நான் சார்ந்திருக்கின்ற என்னுடைய பிறப்புரிமை பெற்ற தேனி மாவட்டத்தில், இந்த தேனி மாவட்டம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முதலமைச்சராக கொண்டு போய் நிலைநிறுத்திய மாவட்டம், மாண்புமிகு அம்மா அவர்களையும் முதலமைச்சராக நிலைநிறுத்திய மாவட்டம் தேனி மாவட்டம். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக இருந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தை சார்ந்தவன் என்ற முறையில் இந்த சட்ட போராட்டம் நடத்தி மீட்டெடுக்க வேண்டும், கழகத்தினுடைய சட்ட விதிக்கு ஊறு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நினைத்துதான் என்னோடு தமிழகத்தில் இருக்கின்ற 88 கழக ரீதியான மாவட்டங்களில் இருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் அனைவரும் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் என்பதனை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையிலிருந்து நாங்கள் மாறுபட வேண்டும் என்று சொன்னால், பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு தலையாய கோரிக்கை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கேளுங்கப்பா ஐயா, நீ கேளுங்க. அனைவருமே ஒன்று சேர்ந்துங்கிறீங்க. இன்னைக்கு கடம்பூர் ராஜு நாங்கள் எல்லாமே ஒன்றா தானே இருக்கோம், நாங்கள் எங்கே பிரிஞ்சிருக்கோம், எல்லாமே ஒன்றா இருக்கும்போது அவர் தான் தனியாக இருக்காரு அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு அது தெரியும், பிரிந்திருக்கிறோமா ஒன்றாக இருக்கிறோமா என்று தெரியும்.
ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாக விடாது என்பதை நான் கடம்பூர் ராஜு அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க. இன்றைய கூட்டத்தில் நீங்கள் எடுத்த முடிவு என்ன? இந்த கூட்டத்தில் இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் மாவட்ட அளவில் நடத்திருக்கீங்க. இந்த கூட்டத்தில் கழகத்தினுடைய அனைத்து தேனி மாவட்டத்தில் கழகம் ஒன்றாக இருக்கும்போது என்னென்ன நிர்வாகிகள் இருந்தார்களோ அவர்கள்லாம் அப்படியே இருக்காங்க. அவருடைய மனதின் குரலாக அறிய வேண்டும் தான் நான் இங்கு வந்து இந்த கூட்டத்தை கூட்டச் சொன்னேன். மாவட்ட கழக செயலாளர் நேற்று தான் சொன்னேன். அனைத்து நிர்வாகிகளும் இங்கு வந்திருக்கிறார்கள். அனைவரும் ஒருங்கிணைந்த குரலாக தலைமை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமையை மீட்டெடுக்கின்ற கழகமாக இருக்கின்ற இந்த கழகத்தினுடைய தலைமை முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அனைவரும் ஒருமித்த குரலில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவார் என்ற 100% நம்பிக்கை இருக்கிறது என்று டிடிவி தினகரன் ஆசைப்பட்டிருக்காரு. அதிமுக நீங்களே சொல்லியிருக்கிறார். அதிமுக நீங்களே இப்போ என்ன சொன்னீங்க? திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஆசைப்பட்டிருக்கிறார் என்று சொன்னீர்கள். அது அவருடைய ஆசை. அந்த கூட்டத்தில் இதன் மூலம் அவருக்கு அழைப்பு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நட்பின் அடையாளமாக அவர் அந்த அழைப்பை விட்டிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டத்தில் வேறு யாரும் அழைப்பு கொடுக்கல. பன்னீர்செல்வம் அவர்களை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு போய் சேர்த்த அதிமுகவிற்கு அவர் நன்றிக்கடன் செய்ய வேண்டும் என்றால் இது ஒரு நல்ல வாய்ப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதுதான் நல்ல வாய்ப்புன்னு அவர் சொல்லியிருக்காரு. நான் ஒரு கருத்தை சொல்றேன். இன்றைக்கு திரு டிடிவி தினகரன் அவர்கள் என்னுடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா மற்றும் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நான் திரும்ப சொல்கிறேன். இன்றைக்கு எதிரும் புதிருமாக இருந்த டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்திருக்கிறார்கள் ஜனநாயக கூட்டணியில். அவர்கள் நினைத்தால், யார் நினைத்தால், திரு டிடிவி தினகரன் அவர்கள் நினைத்தால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் யார் கையில் இருக்குது? அவர் கையில் இருக்குது. நாங்கள் இணைய வேண்டும் சொல்லியிருக்கோம். அதிலிருந்து மாறுபட மாட்டார். யார் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை திரு டிடி தினகரன் மாறுபட மாட்டார். அவரும் அந்த கருத்தை அங்கே வலியுறுத்த வேண்டும். நானே இணையம் தானே சொல்கிறேன். அவரை இணையம் சொன்னால் இணைஞ்சு இல்லாமல்ல. அந்த வேலையை செய்தால் ஆட்டோமேட்டிக்காக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றங்கள் மாபெரும் வெற்றி அடையும். தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இது வரைக்கும் யார் உங்கள்கிட்ட வந்து சேர்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க? அதெல்லாம் ரகசியம், பரம ரகசியம். சார், இது வரைக்கும் எந்த முடிவும் எடுக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு உங்களோட இருக்க ஆதரவாளர்கள் நிறைய வந்து திமுகவுக்கு எல்லாமே போயிருக்காங்க சார். வைத்தியலிங்கம் போன்றவர்கள் போயிருக்காங்க இல்லையா? இந்த இரண்டாவது தர்ம யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதே திரு மனோஜ் பாண்டியன் அவர்களும் திரு வைத்தியலிங்கம் அவர்களால் தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் இந்த கூட்டணி இந்த எலெக்ஷனில் வந்து தாவேக்காவுடனோ இல்லை திமுகவோட இணைய போறீங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அதை நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். தேசியங்களும் வதந்திகளும் செய்தித்துறையிலிருந்தும் தொலைக்காட்சி துறையிலிருந்தும் பரப்பி கொண்டு இருக்கிறீர்கள். அதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். பணிவான வேண்டுகோள். பார்த்துக்கங்க. நீங்களும் எங்களை பார்த்தா உங்களுக்கு பாவமாக தெரியலையா? இந்த மாதிரி பொய் செய்திகளை வெளியிட்டு கொண்டு இருக்கீங்களே. இப்போ அண்ணன் எந்திரிச்சு அதை கொஞ்சம் சதம் போட்டு பேசினார். பொறுமையாக இருங்கப்பா. அதை வந்து இங்கே குழப்பம் ஏற்படுன்னு ஒரு பத்திரிக்கை ஒரு தொலைக்காட்சியில் போட்டுருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம் இருக்குது சொல்லுங்க அப்பா. கூட்டத்தை அமர்த்திட்டு இருக்காரு. யார் இங்கே சண்டை உள்ள எல்லாம் சமாதானமாக ஒருங்கிணைந்து அண்ணன் தம்பியாக தான் நாங்கள் கருத்துக்களை பரிமாறி கொண்டிருக்கோம். நான் கூட சொன்னேன், மனதின் குரலாக நீங்கள் எழுதி கொடுங்கன்னு. நாங்கள் எழுதி கொடுக்க மாட்டோம். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒழிப்போம் என்று ஒருமித்த குரலாக ஒழித்து கொண்டிருக்கார். இது எங்கே குழப்பம் வந்துச்சு? எதுக்கு அந்த தொலைக்காட்சி அதுக்குள்ளே முந்திக்கிட்டு போய் சொல்லி செய்தி போடுறீங்க? குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்றே சில செய்திகளில் அது வந்திருக்கிறது. அது தவிர்க்கப்பட வேண்டும். ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க. நீங்கள் என்ன குழப்பினாலும் மக்கள் தெளிவாக இருக்காங்க. இல்லை, தேர்தலில் போட்டியிடுவதற்காக இந்த இயக்கம் தொடங்கவில்லை. நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறணும். கழகத்தினுடைய சட்ட விதியை மீட்டெடுப்பதற்காக சட்ட போராட்டம் நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்களா இப்பதான் சொன்னேன். நீங்களா ஒரு கருத்தை திணிக்காதீங்க. தமிழக மக்கள் எடுத்து தொடர் திணிக்காதீங்க சொல்றேன். ஏன் முன்னாலே உட்காந்து நீங்க திணிக்கிறீங்க? இது எப்படி சொல்லுங்க? சொல்லுங்க அப்போ எந்த சின்ன பேசுங்க. எல்லாம் பைக் வேணுமா? முன்னாடி வந்து
டிடிவி என்ன செஞ்சாருன்னா அதிமுகவோட ஸ்லீப்பர் செல் இருக்குன்னு சொன்னாரு. ஆனா இப்போ அவர்கிட்ட கேட்கும்போது ஸ்லீப்பர் செல் எல்லாம் லைவ் செல் ஆயிடுச்சு, நாங்க அண்ணன் தம்பியை சண்டை போட்டாலும் திமுகவை எதிர்க்கிறோம் ஒன்று சேர்றோம் அப்படின்னு இருக்காரு. ஒன்று சேரும் சொல்லியிருக்காருல்ல, நான் ரெடி. திரு டிடி தினகரன் அவர்களும் அவருடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரெடியா கேட்டு சொல்லுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.